வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் சிம்மம் ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் முன்வைக்கும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். சிம்மம் ராசிக்குள் மகம், பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் அடங்குகின்றன. மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உள்ளார்ந்த மரியாதை, வழிநடத்தும் மனநிலை மற்றும் தர்ம சிந்தனை வலுப்பெறலாம். பொறுமையுடன் செயல்படும் தலைமைத்தன்மை நல்ல தாக்கத்தை உருவாக்கக்கூடும். பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு படைப்பாற்றல், உறவு இனிமை மற்றும் சமூக தொடர்புகள் முக்கியமாக அமையலாம். ஆதரவு வட்டங்களோடு நிதானமாக இணையும் போது வாய்ப்புகள் மென்மையாக விரிவடையலாம். உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு, கண்ணியம் மற்றும் உறுதியான செயல் நடை முன்னிலைக்கு வரலாம். ஆழமாக சிந்தித்து படிப்படியாக செயல்படுவது இந்த மாதத்தில் சிறந்த சமநிலையை உருவாக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் தொழில் பொறுப்பு, திசை தெளிவு, வருமான வாய்ப்புகள் மற்றும் ஆதரவு வட்டங்கள் முக்கியமாக அமைகின்றன. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் உயர்ந்த சிந்தனை, கற்றல், வழிகாட்டுதல் மற்றும் நீண்டகால திட்டமிடலில் தெளிவை உருவாக்குகின்றனர். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் தொழில் சார்ந்த துறையை மென்மையாக வலுப்படுத்துகிறார். பணிச்சூழல், வெளிப்பாடு மற்றும் மரியாதையான அணுகுமுறையில் இனிமை உருவாகலாம். மே 15ஆம் தேதி தொடங்கி அவர் வருமான வாய்ப்புகள், நண்பர்கள் மற்றும் ஆதரவு வட்டங்கள் சார்ந்த துறைகளை வலுப்படுத்துகிறார். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் உயர்ந்த முயற்சி, தைரியம் மற்றும் திட்டமிட்ட செயல்பாட்டை வலுப்படுத்துகிறார். இதனால் தொழில் நோக்கங்களில் மீண்டும் செயல் வேகம் உருவாகலாம். மே 16ஆம் தேதி தொடங்கி சூரிய பகவான் தொழில் அடையாளம், பொறுப்பு மற்றும் பொதுவழி மதிப்பை முன்னிலைப்படுத்துகிறார். அதே காலத்தில் புதன் பகவான் தொழில் முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் திட்ட ஒழுங்கில் தெளிவை உருவாக்குகிறார். மாத இறுதியில் புதன் பகவான் வருமானம் மற்றும் தொடர்பு வட்டங்களை நோக்கி நகரும்போது செயல்பாடுகளின் பலன் நடைமுறையாக தெரியும் வாய்ப்பு உருவாகலாம். குரு பகவான் மாதம் முழுவதும் ஆதரவு வட்டங்கள், நல்ல தொடர்புகள் மற்றும் வருமான நோக்கங்களில் நம்பிக்கையை வளர்க்கிறார். எனினும் சனி பகவான் ஆழமான பொறுப்புகள், மறைமுக சுமைகள் மற்றும் நீண்டகால முடிவுகளில் நிதானம் அவசியம் என்பதை உணர்த்துகிறார். இந்த மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஆற்றலை சமநிலையுடன் பயன்படுத்துவது முக்கியம். மாதத்தின் தொடக்க நாட்களில் செவ்வாய் பகவான் ஆழமான உள்சுமைகள், உணர்ச்சி அழுத்தம் மற்றும் திடீர் அவசரப்படுத்தும் மனநிலைகளை கவனிக்கச் செய்கிறார். அதே சமயம் சனி பகவான் மாதம் முழுவதும் ஒழுங்கு, பொறுமை மற்றும் கட்டுப்பாடான நடைமுறை தேவை என்பதை உணர்த்துகிறார். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் மன உறுதி, நம்பிக்கை மற்றும் செயல்முனைப்பை அதிகரிக்கிறார். இந்த மாற்றம் ஆற்றலை மீண்டும் கட்டமைக்க உதவலாம். ஆனால் வேகத்தை விட நிலைத்தன்மை முக்கியம். அதிக முயற்சியையும் போதுமான ஓய்வையும் சமப்படுத்துவது நல்லது. கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் முதல் வீட்டில் சஞ்சரித்து உள்நோக்கம், தனிமனித விழிப்பு மற்றும் அமைதியான சுயபரிசோதனையை வலுப்படுத்துகிறார். சனி பகவான் உணர்த்தும் ஆழமான பொறுப்புகளும் கேது பகவான் தரும் உள்நோக்கமும் உடல் ஓய்வையும் மன அமைதியையும் ஒரே அளவில் கவனிக்கச் செய்கின்றன. ஒழுங்கான ஓய்வு, அளவான உணவு, மென்மையான நடைமுறை மற்றும் மூச்சுப் பயிற்சி இந்த மாத நலநிலைக்கு துணையாக அமையலாம்.
உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இந்த மாதம் தெளிவும் பொறுமையும் மிகவும் அவசியம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் உறவுகளில் எதிர்பாராத சிந்தனைகள், வேறுபட்ட அணுகுமுறைகள் மற்றும் புதிய புரிதல்களை முன்வைக்கிறார். இதனால் கூட்டுச் செயல்பாடுகளில் உடனடி முடிவுகளை விட அமைதியான பேச்சுவார்த்தை சிறந்ததாக இருக்கும். கேது பகவான் வக்ர நிலையில் தனிப்பட்ட மனநிலையை உள்நோக்கமாக மாற்றுகிறார். கேது பகவான் உணர்த்தும் இந்த உள்நோக்க ஆற்றலை தவறாக புரிந்து கொள்ளாமல் நிதானமாக வெளிப்படுத்துவது உறவுகளை பாதுகாக்க உதவும். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் தொழில் சார்ந்த தொடர்புகளில் மென்மையை தருகிறார். பின்னர் அவர் சமூக வட்டங்கள், நண்பர்கள் மற்றும் ஆதரவு வலையமைப்புகளில் இனிமையை உருவாக்குகிறார். குரு பகவான் மாதம் முழுவதும் நல்ல தொடர்புகள் மூலம் நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை வளர்க்கிறார். தொழில் பொறுப்புகள் முன்னிலைக்கு வரும் காலங்களில் நெருக்கமானவர்களுக்கான நேரத்தையும் கவனத்தையும் சமநிலைப்படுத்துவது உறவுகளை இனிமையாக வைத்திருக்கும். குடும்ப உறவுகளில் எளிய சொற்கள், பொறுப்பான கேட்பு மற்றும் மரியாதையான பதில் நல்ல ஒத்திசைவை உருவாக்கும். ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஆழமான உள்ளார்ந்த திருப்பத்தை தரக்கூடியதாக அமைகிறது. மாதத்தின் ஆரம்பத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் தர்ம சிந்தனை, கற்றல், வழிகாட்டுதல் மற்றும் உயர்ந்த நம்பிக்கைகளில் தெளிவை உருவாக்குகின்றனர். மனதிற்கு அமைதி தரும் வாசிப்பு, பிரார்த்தனை மற்றும் சிந்தனை இந்த காலத்தில் சிறப்பாக அமையலாம். சனி பகவான் ஆழமான மாற்றங்களின் வழியாக பொறுமை, தாங்கும் திறன் மற்றும் ஆன்மீக ஒழுங்கை உணர்த்துகிறார். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் முதல் வீட்டில் சஞ்சரித்து வெளிப்புற அங்கீகாரத்தை விட உள்ளார்ந்த நிலைத்தன்மையை நோக்கிச் செலுத்துகிறார். ராகு பகவான் உறவுகளின் வழியாக சுயப்புரிதலை மேம்படுத்தும் அனுபவங்களுக்கு வாய்ப்பு தருகிறார். எனவே இந்த மாதத்தில் ஆன்மீக வளர்ச்சி தனிமையில் மட்டும் அல்ல, மனிதர்களோடு சமநிலையாக நடந்து கொள்வதிலும் வெளிப்படக்கூடும். மொத்தத்தில் மே 2026 மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் பொறுப்பு, சமூக ஆதரவு, உறவு தெளிவு மற்றும் உள்ளார்ந்த மாற்றம் ஆகியவற்றை ஒன்றாக கொண்டு வருகிறது. மாதத்தின் முதல் பாதி சிந்தனை, கற்றல் மற்றும் தொழில் திசை அமைப்பை வலுப்படுத்துகிறது. மாதத்தின் இரண்டாம் பாதி தொழில் வெளிப்பாடு, வருமான வாய்ப்புகள் மற்றும் ஆதரவு வட்டங்களில் முன்னேற்றத்தை உருவாக்கலாம். அதே சமயம் சனி பகவான், ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆழமான நிதானம், உறவு விழிப்புணர்வு மற்றும் சுயபரிசோதனையை நினைவூட்டுகின்றனர். அமைதியான சொல், சீரான முயற்சி மற்றும் உள்ளார்ந்த தெளிவு இந்த மாதத்தின் முக்கிய வழிகாட்டுதல்களாக அமையக்கூடும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதியும் தெளிவும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.